இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏடபிள்யூ சர்வீஸ்ல இருக்கிற S3 சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போறோம். S3னா அமேசான் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த 3 எஸ் சேர்த்து தான் S3யா மாத்திட்டாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபுல் S3யோட மீனிங். அமேசான் S3னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, S3 is the cloud based on storage service that AWS that allow to user to store, retain and manage the data in the cloud with virtual unlimited capacity. ஸோ அமேசான் S3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோட் பேஸ்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த க்ளோட் பேஸ்ட் ஆஃப் சர்வீஸில் நீங்கள் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும், அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ண முடியும். அது ஒரு விர்ச்சுவலாக அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டியோட. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, S3 ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். ஆப்ஜெக்ட் பேஸ்ட்னா S3ல போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து அவங்க ஆப்ஜெக்ட்னு மீன் பண்ணுறாங்க. லைக் கண்டென்ட்ஸ் மீன் நீங்கள் போடுற இமேஜ் ஃபைல், வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபைலை போட்டாலும் ஆப்ஜெக்டாக மீன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 டிபி வரலும் ஒரு ஒரு ஃபைலை வந்து 5 டிபி வரலும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். சிங்கிள் ஃபைலாக 5 டிபி வரலும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ் S3 cannot be installed and execute the program. உங்களால் வந்து நீங்கள் உள்ளே போகிற இமேஜ் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், அது எக்ஸிக்யூஷன் ஃபைல், இந்த ஃபைல் எல்லாம் உள்ளே தான் போட முடியும் இல்லையா, அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து EXE ஃபைல் டபுள் கிளிக் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து S3 யூஸ் பண்ண முடியும். பட் அந்த S3ல எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோரேஜாக தான் இருக்குமே கண்டி எக்ஸிக்யூஷன் ஃபைல் எதுவுமே ரன் ஆகாது. User can upload, download and access the file in S3 anytime with anyone in the internet connection. ஒரு யூசர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி S3 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்டை டைரெக்டாக வந்து S3ல ஹோஸ்ட் பண்ண முடியும். S3 சர்வலர் சர்வீஸ். ஸோ சர்வலர் சர்வீஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வர்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ண தேவை. நீங்கள் டேரெக்டாக S3ல வந்து ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து இந்த சர்வர் சைட் டிபெண்ட் நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. S3 டேட்டா ஸ்டோர்டு இன் பஸ்ட். S3ல வந்து டேட்டாவை வந்து பக்கெட்டாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பக்கெட்னு எதை மீன் பண்ணுறாங்க, பக்கெட் வந்து ஒரு கண்டெய்னர் மீன் பண்ணுறாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டாக மீன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் இருக்குது, இது உள்ள நீங்கள் எந்த ஃபைலை வேணாலும் எந்த குப்பையை வேணாலும் தூக்கி உள்ளே போடுறீங்க. இந்த உள்ளே போடுற குப்பை எல்லாத்தையுமே இவங்க வந்து ஆப்ஜெக்ட் மீன் பண்ணுறாங்க. இந்த குப்பை தொட்டியை வந்து இவங்க பக்கெட் மீன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க பக்கெட்னு சொல்கிறாங்க. உள்ள ஆப்ஜெக்ட்ஸை வந்து S3யோட ஃபைலாக மீன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அந்த நேமில் வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. S3 இஸ் குளோபல் சர்வீஸ். ஸோ S3 வந்து AWS குளோபல் சர்வீஸாக யூஸ் ஆகும். ஆனால் பக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ஒரு ரீஜனில் வந்து 100 பக்கெட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். அதிகமாக உங்களுக்கு பக்கெட் வேணும்னா நீங்கள் சப்போர்ட் டீமோட கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். பக்கெட் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், யூனிவர்சல். வேறு எங்கேயுமே இந்த நேம் இருக்கக்கூடாது. ஒரு பக்கெட் நீங்கள் ஒரு நேமை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிக் நேமாக தான் இருக்கணும். ஸோ மல்டிபிள் பக்கெட்டை வந்து மல்டிபிள் ரீஜனால் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும் S3ல. அதேமாதிரி S3ல வந்து டிஃபால்ட்டாக வந்து பக்கெட்ஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் வச்சுக்கலாம்.